வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள் மிக்ஸ்டு ரவா இட்லி. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு கப்பு ரவை, இந்த இட்லிக்கு, இந்த ரவா இட்லிக்கு ஒரு கப்பு ரவை, அது 3/4 கப்பு சேமியா, வறுத்த சேமியா, வறுக்கா சேமியா எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1.5 கப்பு தயிர், 1.5 கப்பு தயிர். அப்புறம் அது 3 காய்கறியும் சேர்த்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம்னா 1 கப்பு வெஜிடபிள்ஸ். அது வந்து நான் 1 கேரட்டு, 4 பீன்ஸு, கொஞ்சம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. அப்புறம் அது தாளிக்கிறதுக்கு, இந்த காய்கறியெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடவுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மேலாப்பில் டெக்கரேஷன் வைக்கிறதுக்காக முந்திரி பருப்பு தேவையான எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. இப்போ இந்த வெஜிடபிள் மிக்ஸு ரவா இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரவையையும் சேமியாவையும் வறுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கிறோம். கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கிறோம். இந்த ரவா இட்லிக்கு ரவை வந்து வறுபடணும், ஆனால் செவக்க கூடாது, சும்மா நல்லா வறுபடணும். இந்த மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ரவை நல்லா வறுந்துருச்சு, நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இதை கொட்டிட்டு இந்த இதிலே நம்ம சேமியாவையும் வறுத்துக்கிறோம். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் லேசாக, வறுக்காத சேமியானா நல்லா வறுக்கணும், வறுத்த சேமியானா லேசாக கிண்டிக்கிறணும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய். இது வந்து வறுத்த சேமியா தான், ஆனாலும் லேசாக நான் வறுத்துக்கிறேன். வறுக்காத சேமியானா நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்ததுனால லேசாக வறுத்துக்கிறேன். சேமியாவும் வறுத்தாச்சு. இதை வந்து இந்த ரவை கொட்டி இருக்கிறதுலே இதையும் கொட்டிடுவோம். 1 கப்பு ரவை, 3/4 கப்பு சேமியா போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப்பு தயிர். தயிரை வந்து நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியான தயிர் தான். ரொம்ப புளிக்கக்கூடாது, சப்புன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி மிதமான புளிப்பு உள்ள தயிராக 1.5 கப்பு. இப்போ கொஞ்சம் தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடவுளுந்தம்பருப்பு. கடுகு வடித்ததும் அதிலே கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் அதில் வந்து இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 2 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் இந்த மோரில் கொட்டிக்கிறோம். இந்த மோரில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த ரவா இட்லிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டு கலந்துட்டு இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல ரவையும் சேமியாவும் இதையும் இதில் கலந்து கலக்கிடுவோம். இது நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வறுத்த சேமியா ரவை 2 போட்டாச்சு. அந்த தயிரோட கடவுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அது ஊறின பிறகு தான் அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி இதில் போட்டு நம்ம மாவு ரெடி பண்ணணும். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு இந்த ரவை, சேமியா இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு, தயிரில் ஊறிடுச்சு. இதுக்கு வந்து இந்த காயை வந்து எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கிறணும். அடுப்பை வச்சுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேன். இதுலேயே இந்த முந்திரி வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ முந்திரி செவந்துருச்சு. இதை எடுத்துக்கிட்டு இதுலேயே இந்த காய்கறியில் வதக்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கிறேன். 3 காய்கறியும் சேர்ந்து 1 கப்பு வர்ற மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த பீன்ஸை போட்டுக்கிறேன். இந்த 3 காயும் போட்டு அதுக்கு அந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது ஒரு 1/2 பாயிலில் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் மீதி இட்லியில் வேக வைப்போம்ல அதில் மீதி வெந்துடும். இதில் வந்து ஒரு 1/2 பாயில்டு தேவையான உப்பு போட்டுக்கணும். காய்க்கு தேவையான உப்பு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு
லேசாக தண்ணி தெளித்து ஒரு அரை வேக்காடு வேகணும். அதுக்கிட்டோம் இதிலே லேசாக தண்ணி தெளித்துக்கிறேன். அப்படி லேசாக தெளித்து விட்டுட்டு அது ஒரு ஆஃப் பாயில் மட்டும் ஆகணும். இது மூடி வச்சுக்கணும். இப்போ இந்த முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு இந்த 3 காய் போட்டிருக்கோம். 3 நல்லா ஆஃப் ஆயிலில் வதங்கிடுச்சு. லேசாக தண்ணி தெளித்து ஆஃப் ஆயிலில் வேக வச்சுட்டேன். இதுக்கு கொஞ்சோன்னு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குருவோம். மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு இது அப்படியே இந்த மாவில் கொட்டி கலந்துக்கிடுவோம். இந்த இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இது நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த வதக்கின காயெல்லாம் இந்த கலவையில் போட்டு கலந்துக்கிடுவோம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அது ரொம்ப டைட்டாக இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சோன்னு தயிர் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டு மல்லித்தலை போட்டுக்குவோம். இதுலேயே தேவைப்படுற அளவுக்கு மல்லித்தலை இதெல்லாம் போட்டு கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான். இப்போ இந்த இட்லி தட்டிலெல்லாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை தடவிக்கிறேன். வந்துட்டு அதில் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு முந்திரி பருப்பு வைக்கிறேன். இந்த மாதிரி இந்த உருண்டு நல்லா வருது பாருங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வச்சுக்கிட்டு நம்ம ரவா இட்லி ரெடி பண்ணிடுறோம். வெஜிடபிள்ஸு, தேவையான உப்பு, மல்லித்தலை எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இதை நீட்லேயே ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இதை வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், மொத்தம் 10 நிமிஷம் வேகணும். மூடி வச்சுக்கிடுவோம். ஹை ஃப்ளேமில் வேகட்டும். இந்த ரவா மிக்ஸ்டு இட்லியில் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகள்லாம் சாப்பிட வைக்கலாம். இந்த கேரட், பீன்ஸு, முட்டைக்கோசு இதெல்லாம் பசங்க சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ டெய்லி மாவாக சாப்பிட்டுட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இதை ஒரு நாளைக்கு, வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மாற்றி சாப்பிட்டோம்னா எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இந்த வெஜ் மிக்ஸ்டு ரவா இட்லியை நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி இது 2ல் எந்த சட்னியும் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே இதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இப்போ லோ ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இட்லி வந்துருச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்கிற இந்த இட்லி நம்ம மாவு இல்லைன்ற போது இதை டக்குன்னு ஒரு ரவையும் சேமியாவும் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த இட்லி பண்ணிடலாம். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு டக்குன்னு நம்ம டிஃபன் பரிமாறலாம். ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. இந்த வெஜிடபிள் மிக்ஸ்டு ரவா இட்லியை இப்போ என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. வா, நல்லா சட்னியை தொட்டு சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.